ஹஸ்பண்ட் கிட்ட காய்கறி வாங்கிட்டு சொன்னால் கடையில் ஒதுக்கி வச்சுருக்க காய் தான் பார்த்து வாங்க வரேன் என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு வதங்கி போனது, சுருங்கி போனது, காஞ்சி போனதாக பார்த்து தான் அதில் இருக்கும். இதுவே நம்ம போனோம்னா ஒவ்வொரு காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து தான் வாங்குவோம். அதே மாதிரி சொல்லியிருந்த ரோட்டோரமாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடைக்கு கூட்டின்னு போங்கன்னு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போனார். அந்த தெரு ஃபுல்லாகவே காய்கறி கடைங்க தான் இருந்தது. போகிற வழியே பலாப்பழம், கிர்ணிப்பழம்லாம் இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த கிர்ணிப்பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெடித்து நல்லா மாவு மாதிரி சூப்பராக இருந்ததா. இதில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இந்த கடையில் நிறுத்துறேன், அந்த கடையில் நிறுத்துறேன்னு கடைசியாக இருந்த ஒரு கடையில் நிறுத்தினார். இவ்வளோ கடையில் கடைசியாக இருந்த கடையில் நிறுத்தினார். சரி வெங்காயம், தக்காளி, காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. சீப்பாகவும் இருந்தது. இந்த மாதிரி கடைங்களில் வாங்கும்போது நம்ம பெரிய பெரிய கடையில் போய் வாங்குறதோட இந்த சின்ன கடைங்களில் ரேட்டும் கம்மியாக இருந்தது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்தும் பொறுக்கி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. வர வழியில் ஒரு டீ, ஒரு போண்டா வந்து சாப்பிட்டு வந்திருந்தோம். குழந்தைங்க வீட்டுக்கு வந்ததும் கலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாய்.